என்னை வந்து யாராவது டீ குடிக்க கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன், டீ கடையில் தான் நிற்பேன். அந்தளவுக்கு நான் டீ பிரியன்னு சொல்ல வந்தேன். அது ஒரு எல்லாருக்குமே உள்ளது தான். அது வந்து ஏன் டீ குடிக்கணும்னு தெரியாது, ஆனால் டீ கடையில் போய் நின்றுட்டே இருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஒருத்தர் அப்படி தான் வந்து வாங்க டீ சாப்பிட போகணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுவும் உச்சி வெயில், உடம்பே பயங்கர ஹீட்டாக இருக்குது. அப்போ டீ குடிக்க கூப்பிட்டாரு. நானும் அங்கே போனேன். அங்கே அவர் என்ன கேட்குறாரு, டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா சூடாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு வேர்த்துருச்சு, சித்தம்லாம் நினச்சேன். அப்போ என் நண்பர் கேட்குறாரு, ஏன் நம்ம டீ குடிக்க வரோம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. நானும் அவரை கேட்டேன், அவர் என்னை கேட்டார். மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு பதிலும் வரல. இப்படி தான் நிறைய பேர் ஏன் டீ குடிக்கணும்னு தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு 10 டீக்கு மேலே குடிக்கிறோம். இந்த மாதிரி டீ குடிக்கிறதுல ஒரு மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா டீ கடைகளிலுமே இந்த மாற்றங்கள் இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, தேயிலையில் வந்து நம்ம புதினா போட்டு குடிக்கிறது, சுக்கு போட்டு குடிக்கிறது, செம்பருத்தி பூ போட்டு குடிக்கிறது, ஆவாரம் பூ போட்டு குடிக்கிறது, க்ரீன் டீ பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நேச்சரான விஷயங்களை பயன்படுத்துகிறது, லெமன் டீ போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம். நிறையா நான் மசாலா டீ லிஸ்ட்டு போட்டிருக்கேன், சுக்குமல்லி டீ போட்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், திரிபலாசுரணம் போட்டு குடிக்கிறது, அதேமாதிரி கரிஞ்சீரக ஓம வெந்தயம் போட்டு குடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய டீ கடையிலேயே நல்ல மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நோயை குணப்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு நோய் வராமல் தடுக்கும். அந்த நோயுடைய வீரியத்தன்மை, அதாவது சிவியாரிட்டியை கொஞ்சம் குறைக்கும். அதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேஷன். அப்படி தான் அந்த நோயோட வீரியத்தன்மை கொஞ்சம் குறைக்கும். அதை வராமையும் தடுக்கும்.